எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு நிறைந்த அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய எங்கள் அண்ணன் மகன் மாண்பமை துணை முதல்வர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி கழகத்தினுடைய அமைச்சர் மாண்பமை என் அன்பு தம்பி சேகர்பாபு அவர்களே, பகுதி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தாஸ் அவர்களே, மதிப்பிற்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர் தமிழ்வேந்தன் சாமிக்கண்ணு உள்ளிட்ட அழைப்பதில் இடம்பெற்றிருக்கிற கழகத்தின் கண்டின் மணிகளே, பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் என் அன்பு தங்கை பிரியாராஜன் அவர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி கழகத்தின் துணை அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே, மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளே, பகுதி கழகத்தின் செயலாளர்களே, மண்டல குழு தலைவர்களே, மாநகர மன்றத்தினுடைய பெருமைக்குரிய உறுப்பினர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற இன்னும் 30 வயதை கூட தொடாமல் இருக்கிற என் அன்பு மகன் பாசத்திற்குரிய கழகத்தின் செய்தி தொடர்பாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஒரு 30-40 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் அழகு தமிழில் பாவேந்தன் இந்த மொழிக்கு இனிமை இருக்கிறது என்று கவிதையிலே சொல்லுவான், ஆனால் மொழிக்கு இனிமை இருக்கிறது என்பதை என்னுடைய சொற்பொழிவிலே சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க என் அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர், ஒருவேளை சபாபதி மோகனை போல அவரும் ஒரு கல்லூரியிலே தொடர்ந்து பேராசிரியராக, ஏற்கனவே பேராசிரியராக இருந்தவர், பேராசிரியராக இருந்திருந்தால் என்னை விட எனக்கு முன்னதாகவே ஒரு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக ஆகக்கூடிய வாய்ப்பு பேராசிரியர் சுபவி அவர்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் துணைவேந்தர் என்கிற பதவியை விட சமூக நீதி பணிக்குழுவினுடைய செயலாளர் என்று சொல்லக்கூடிய இனவானமிக்க பதவியை வகிக்கக்கூடிய என் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் 1.25 ஆண்டு காலம் நம்முடைய ஈழத் தமிழர்களுக்காக புடா சட்டத்திலே சிறையிலே இருந்த சுபவி அவர்களே, வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களே, அன்பு சகோதரிகளே, வணக்கம். கரெக்டா மண்டபத்தில் வைக்க வேண்டிய இடத்துல இந்த மணிகாட்டியை வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும்னு. 8:10 ஆகுது. 15 நிமிடத்தில் என் உரை முடிக்கணும். ஏன்னா அப்பதான் 8:55க்கு முடிஞ்சதுன்னா நம்முடைய அன்பு சகோதரிகள் மிகுந்த ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். சிங்கப்பெண்ணையில நேற்றுக்கு தண்ணியில மூழ்கிட்டு இருந்தத அது என்ன ஆச்சு அப்படின்னு. கரெக்டா? நீங்க சிரிக்கிற எல்லாரும் பாக்குறீங்கன்னு, நானும் பார்க்கிறேன். அல்லது சிறகடிக்க ஆசையில மீனா என்ன ஆச்சு அது பார்க்குறீங்களா பார்க்கலையா? அதுவும் பார்க்கணும், சிங்கப்பெண்ணையும் பார்க்கணும். எனவே அதற்குள் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு 15 மணித்துளிகளில் இந்த உரையை நான் முடிக்கிறேன். மாண்பவை கழகத்தின் துணை செயலாளர், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள். ஐயா கலைஞருடைய பேரப்பிள்ளை மாண்பவை தலைவருடைய வீரப்பிள்ளைக்கு பிறந்த நாள். ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேலோட்டமாக சொன்னார். நான் 3 வார்த்தைகளில் 3 செய்திகளை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். ஒன்று ஒரு சொல், இன்னொன்று ஒரு கல், இன்னொன்று ஒரு எண். ஒரு எண் என்பது 29, ஒரு கல் என்பது அவர் கையிலே தூக்கிய செங்கல், ஒரு சொல் என்பது சனாதனம். இந்த 3ஐயும் ஒரு 10 நிமிடத்தில் பேசுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஏன் 40 ஆண்டு காலமாக மேடையில் பேசுகிற ஐயா சுபவி போன்றவர்கள்
இன்னைக்கு சொல்ல போனால் 70 தொட்டு இருக்கிற நாங்கள் 3 பேரும், அண்ணனுக்கு 70 இருக்கும் நினைக்கிறேன், 70 தொட்டு சிரிக்கிறாங்க, ஏண்டா இதையெல்லாம் சொல்றேன்னு. 70 தொட்டு இருக்கிற நாங்கள் எங்கள் பிள்ளையை நாங்கள் பாராட்டுகிறோம், எங்கள் அன்பு மகனை நாங்கள் பாராட்டுகிறோம். என்ன காரணம் என்றால், இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய மாண்பமை அமைச்சர் அவர்கள் கடந்த 1 மாத காலமாக என் உயிரினும் மேலான என்று சொல்லக்கூடிய அந்த போட்டியிலே பங்கேற்று கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட இளைஞர்களை பேச வைத்து அழகு பார்த்த பெருமை மாண்பமை அமைச்சர் சேகரபாபு அவர்களை சார். மாண்பமை கழகத்தின் தலைவருக்கு ஆட்சியிலும் கட்சியிலும் மட்டுமல்ல, கழகத்தின் மீது வீசப்படுகிற ஏவுகணைகளில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வரக்கூடிய ஏவுகணைகள் என்ன தெரியுமா? திமுக ஆன்மீகத்துக்கு எதிரி, திமுக கடவுளுக்கு எதிரி, திமுக மதத்துக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய கேள்வி கணைகள் எல்லாம் அவருடைய அமைச்சர் சேகர்பாபு அப்படியே அந்த கையை காட்டி தடுத்து நிறுத்தி தூள் தூளாக்கக்கூடிய ஆற்றல். நாம் கடவுளுக்கு எதிரி அல்ல, ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. ஆனால் நாம் யாருக்கு எதிரி என்றால் வர்ணாசிரம தர்மத்திற்கு, சனாதனத்துக்கு எதிரி. செய்திக்கு வருகிறேன். மாண்பமை துணை முதல்வரை நான் பாராட்டுவதற்கு ஒரு சொல் என்று சொன்னேனே, சனாதனம். எல்லாம் பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, வரும்பொழுது அல்லது இந்த அழைப்புதழிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிற பொழுது ஆண்கள் மட்டும்தான் நாற்காலியில் உட்கார வேண்டும், பெண்கள் உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. சனாதனம்ங்கிறது அதுதான். ஆணும் பெண்ணும் சமமில்லை என்று சொல்வதுதான் சனாதனம். மேடையிலே தாழ்த்தப்பட்டவரும் பிற்படுத்தப்பட்டவரும் எல்லோரும் ஒன்றாக உட்காரக்கூடாது என்று சொன்னால் அதுதான் சனாதனம். சனாதனம் என்பது கடவுள் நம்பிக்கை அல்ல, சனாதனம் என்பது ஆன்மீகம் அல்ல. சனாதனம் வர்ணாசிரமம் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்று சொல்லுவதுதான் சனாதனம். அதைத்தான் ஒற்றை சொல்லால் எங்கள் விளக்கத்திற்குரிய எங்கள் அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநாட்டிலே முழங்கினார். சனாதனத்தை தூக்கி எறிவோம் அப்படின்னா என்ன? பெண்களை நாற்காலியிலே உட்கார வைப்போம் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர், பெயர் சொல்லக்கூடாது நாகரிகம் கருதி, ஒரு பேராசிரியை, ஒரு பெண் பேராசிரியை என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்கள்லாம் படிக்க கூடாது, வேணா தாயம் காட கத்துக்கலாம், வேணா கோலம் போட கத்துக்கலாம், வேணா இன்னும் சொல்ல போனா ஒரு பிரசவ வேதனையிலே துடிக்கக்கூடிய தாய்மாருக்கு பக்கத்தில் ஆயாவா இருக்கலாம். சொன்னது யார் தெரியுமா? ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியை சொன்னார். அந்த கல்லூரிக்கு பின்னாலே போய் அறிவாசான் தந்தை பெரியார் போராட்டம் நடத்தி அந்த தீர்மானத்தை திரும்ப பெற சொன்னார். அதுதான் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. நான் அதுல ஆழமாக போக விரும்பவில்லை. அதுதான் விஸ்வகர்மா. 1000 ரூபாய் கொடுத்து என் அன்பு மகளே வா படி என்று தலைவர் சொல்லுகிறார், முதல்வர் சொல்லுகிறார். ஆனால் கடன் தருகிறேன், இந்த கட்டிய புடி சவரம் பண்ணுன்னு சொல்றார் மோடி. அதுதான் சனாதனம். மோடி சொல்லுவது சனாதனம். அந்த சனாதனத்தை எதிர்த்துத்தான் விளக்கத்திற்குரிய நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் குரல் கொடுத்தார். ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செய்திகள் வந்தது. கேட்டாங்க ஒரு பத்திரிகையில, சார் நீங்க இந்த சொல்ல திரும்ப பெறுவீங்களா? ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ஒரு சின்ன பொன் சிரிப்பு தான். இந்த சட்டமன்றத்தில் பெரிய ரகலை நடக்கும். அப்படி ரகலை நடக்கிறப்ப ஐயா கலைஞர் அவர்கள் அப்படியே அந்த கர்ச்சிப்பார் அப்படி தொடச்சிட்டு அப்படி லேசா சிரிச்சாங்கன்னா எல்லாமே அப்படியே அமைதியாயிடும். அப்படி ஒரு சின்ன புன்முறுவலோடு, தாத்தாவின் புன்முறுவலோடு, நான் கலைஞருடைய பேரப்பிள்ளை, சனாதனம் என்ற சொல்லை திரும்ப பெற மாட்டேன் என்று சொன்னார் அல்லவா? அதுதான் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் நாங்கள் பாராட்டுகிறோம். எனவே சொல் முடிந்தது. அடுத்தது ஒரு கல். எனக்கு தெரிந்து ஒரு ஆதிக்க கோட்டையை, ஒரே ஒரு செங்கல்லை கையிலே தூக்கி ஒரு ஆதிக்க கோட்டையை தூள் தூளாக்கிய பெருமை மாண்பமை உதயநிதி அவர்களுக்கு மட்டும்தான் சாரும், வேற ஒண்ணு இல்லை. சார் நாங்கெல்லாம், நானோ அண்ணன் கம்பமோ பேராசிரியர் சுபவியோ மணிக்கணக்கில் பேசுவோம். பேசுறது பெருசல்ல. ஆனால் பேசுவது என்பது கம்யூனிகேட் பண்றது. நான் கடந்த முறை விரிவா சொன்னேன். கம்யூனிகேட் பண்றது, நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்கள்கிட்ட சொல்றது. ஆனால் கனெக்ட் பண்றதுங்கிறது வேற. அது என்ன கனெக்ட் பண்றதுன்னா, நான் சொல்றது உங்க மனதுல பதியணும். என் கண்ணின் மணிகளே, இளைஞரணி தம்பிமார்களே, இந்து பத்திரிகையில் 1/2 பக்கம் எழுதினான்.
நாட் ஒன்லி கம்யூனிகேட்டிங் பட் கனெக்டிங் அப்படின்னு. கம்யூனிகேட் பண்ணுவது எல்லாராலும் முடியும், ஆனால் கனெக்ட் பண்ணுவது என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில், பெண்கள் மனதில், இளைஞர்கள் மனதில் இடம் பிடிக்கிற பேச்சு என்றால் அது மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுதான். அதனாலதான் இன்னைக்கு நாடு முழுவதும் 5 லட்சம் பேர்களுக்கு கொள்கை பயிற்சி கொடுத்திருக்கிறோம். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பெயர் சொல்லாம அப்படி மேலோட்டமாக இன்றைக்கு புதிய வரவை எல்லாம் தாக்கி சென்றிருக்கிறார். அது சினிமா கவர்ச்சியில் இளைஞர்கள் வருவார்களா என்றால் வரமாட்டார்கள். உதயநிதியின் கொள்கை பயிற்சியிலேதான் இளைஞர்கள் வருவார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம். ஒரு 20 ஆண்டு காலமாக பாசறை, அதை தொடர்ந்து மன்றம் என்று மக்களிடத்திலே தொடர்பு வைத்துக் கொண்டு கழக பணியாற்றி, மக்கள் பணியாற்றி, அதை தொடர்ந்து இளைஞரணியுடைய பொறுப்பேற்றதற்கு பிறகு 234 தொகுதிகளில் 300 இடங்களில் 5 லட்சம் பேருக்கு பயிற்சியை தந்து, அதற்கு பிறகு பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை சேலத்திலே நடத்தி காட்டி, இனி ஒரு மாநாட்டை யாரும் நடத்த முடியாது, இதை விட சிறப்பான மாநாட்டை யார் நடத்த முடியும் என்றால் அதுவும் உதயநிதி அவர்கள் தான் நடத்த முடியும் அவர்களுக்கு. அதை தொடர்ந்து என் உயிரின மேலான என்று சொல்லக்கூடிய கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்களை உருவாக்கி, அந்த 182 பேர், 50 பேருக்கு மேல இந்த மாவட்டத்தில் மாண்புமை அமைச்சர் பேச வச்சிருக்காங்க. நேற்றும் நேற்றைய முன்தினமும் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் தினம் 4 பேர் பேசுறாங்க. ஆசையா இருக்கு சார். எவ்வளவு காலத்துக்கு தான் தமிழ் வேந்தம் கூப்பிடுவாரு, ஐசிஎஃப் முரளி கூப்பிடுவாரு, சபாபதி மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறது, வேற யாரும் மூஞ்சாவது பார்க்கணும்ல. இதோ சூர்யா கிருஷ்ணமூர்த்தி 26 வயசு ஆகுது, அழகா பேசுறாரு. இன்னும் ஒரு 2 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க, எங்களுக்கெல்லாம் இடம் இருக்காது இந்த மேடையில். அந்த அளவிற்கு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வருவார். எனவே அடுத்த தலைமுறை சொற்பொழிவாளர்களை உருவாக்குகிற அந்த பணியையும் மேற்கொண்டிருக்கிறார். நான் செய்திக்கு வருகிறேன். ஒரு கல் சொல்லிட்டேன், ஒரு சொல் சனாதனம் சொல்லிட்டேன். முக்கியமான செய்தி, ஒரு எண், ஒரே ஒரு எண், 29 என்கிற ஒரு எண். அது என்ன 29ங்கிற எண்? நான் கடந்த முறை இங்க வருகிற பொழுது வடசென்னைக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மாண்புமை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்தரங்கம் போட்டிருந்தாங்க, மாநில சுயாட்சி கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில் நான் பேசும்போது நீங்க ஐயா சுபவி அவர்களுக்கு நினைவு இருக்கும், அவருடைய ட்வீட்ல கூட இதை போட்டாங்க. ஒரு அருமையான உதாரணம்னு, ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்தீங்களா இல்லையா? அந்த தலையாட்டி பொம்மையை எடுத்து வந்து வச்சு, இதுதான் மாநில சுயாட்சிக்கான அடையாளம், அதிகாரம் எல்லாம் அடியில் இருக்கணும், போக போக அதிகாரம் குறையணும், இந்த பொம்மையை எப்படி உருட்டி விட்டாலும் ஒரே இடத்துல நிற்கும்னு சொன்ன பாருங்க, அது மாநில சுயாட்சி. அது அவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவ்வளவு விளக்கம் தேவையில்லை. தமிழ்நாடு முழுவதும், ஏன் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மாநாட்டில் நான் ஸ்டேட் அட்டானமி, நினைவில் வாழும் கிருஷ்ணகிரியை வைத்து பேசியிருக்கிறேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் புரியாத செய்தியை இதோ என் அண்ணன் மகன் மாண்புமை உதயநிதி ஒரு அட்டையில 29 அப்படின்னு எழுதிட்டாரு. 29 அப்படின்னு எழுதிட்டு அப்படியே போறாரு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இது என்ன? இது 29 பைசா. நீங்க கொடுக்கிற வரி எவ்வளவு? 1 ரூபா. யாருட்ட? ஒன்றிய அரசு மோடிக்கு. நம்ம வீட்டு வரி பணம் 1 ரூபா கட்டுறோம், ஆனா ஒன்றிய அரசு திரும்ப தருவது எவ்வளவு தருது? 29 பைசா தருது. சார், இதான் சார் மாநில சுயாட்சி. 29 என்கிற ஒரு எண்ணை வைத்து மாநில சுயாட்சி, நம்முடைய நிதி உரிமை இன்னைக்கு சொல்லியிருக்கோமே 51. சார், நாங்க கொடுக்கிற வரியில 51 விழுக்காடாவது நீங்கள் தரணும். மாண்புமை கழகத்தின் தலைவர் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அந்த நிதி உரிமை, நம்முடைய கல்வி உரிமை, நம்முடைய தொழில் தொடங்குகிற உரிமை. தாங்க தோண்ட போறானே, மதுரைக்கு பக்கத்துல அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் தோண்ட போறான். தோண்டக்கூடாதுன்னு சொல்றோம். பக்கத்துல சிவகங்கையில அகழ்வாராய்ச்சிக்கு தோண்டுடா. அங்க பாத்தீங்கன்னா 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுடைய அருமையான பொக்கிஷம் எல்லாம் இருக்கு. அங்க தோன்றான்னா தோண்ட மாட்டேங்கிறான். ஆனா டங்ஸ்டன் தோண்ட போறானா அரிட்டாப்பட்டியிலே. அது கூடாது என்று சொல்லுதான் மாநில சுயாட்சி. தொழிற்சாலை கூடாது என்பது அல்ல, அது பயோடைவர்சிட்டி சேஃபா இருக்கக்கூடிய ஏரியா, பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தோண்டாதன்னு சொல்றோம். இதுதான் மாநில சுயாட்சி. இந்த மாநில சுயாட்சி அண்ணாவினுடைய உயிர் மூச்சு கொள்கையை என் அண்ணன் மகன் மாண்புமை உதயநிதி ஒரு அட்டையில 29 எழுதிட்டு, தமிழ்நாடு முழுவதும் நமக்கு நிதி உரிமை இல்லை, 1 ரூபாய் வசூலிக்கிற ஒன்றிய அரசு நமக்கு திரும்ப தருவது எவ்வளவு என்று சொல்லி மாநில சுயாட்சி கொள்கையை எல்லோருக்கும் தெரிய வைத்த மாண்புமை உதயநிதி ஸ்டாலின்
அதான் ஒரு எண், ஒரு சொல், ஒரு கல் நல்ல நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே கிட்டத்தட்ட 15 நிமிடம் ஆக போகிறது. தொடர்ந்து நம்முடைய அண்ணன் கம்பம் செல்லேந்திரன் அவர்களும் ஐயா சுமதி அவர்களும் பேச வேண்டும். அவர்களுக்கும் என்னுடைய வழியை விட்டு இந்த உயர்ந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய மாண்பமை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், ஒரு 30 ஆண்டு காலமாக அவரும் நானும் நண்பர்கள் அல்ல, என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி. பல்வேறு சூழ்நிலைகளிலே என்னை நேசிக்கிற ஒரு அன்பு தம்பி. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, ரொம்ப நேரம் அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க, கவலைப்படாதீங்க. சிங்கப்பெண்ணே அந்த கதாநாயகிக்கு ஒன்றும் ஆகாது, தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். நேற்றையே பிடிச்சி தூக்கி பாருங்க அந்த ஆட்சியை, அந்த தண்ணி தொட்டிலேருந்து தூக்கியாச்சு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னைக்கு. ஏன்னா தண்ணி தொட்டிக்குள்ளேயே வச்சிருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். தூக்கிட்டாங்களா இல்லையான்னு தண்ணி தொட்டிலேருந்து தூக்கியாச்சு. அதனால இன்னும் ஒன்றும் கவலை இல்லை. நீங்க ஃப்ரீயா போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.